எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா நாங்கெல்லாம் ஒரு மாதிரி உங்களை பார்த்து பொறாமையில இருக்கோம் தெரியுமா? அங்க வந்து மக்கள் வந்து செம்ம, அதாவது தளபதி ஃபேன் சும்மா சாதாரணமா சொல்ல முடியாது. நான் ஒரு தலை ஃபேன் நானு. அப்படியா? ஆமா, நான் ஒரு பக்கா அஜித் ஃபேனு. ஆனா எனக்கு தளபதி பிடிக்காதுன்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது. இவரை பிடிச்சிருக்கனால என்னால் ஒத்துக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி ஒத்துக்க முடியும்? ஃபைட் வேணும்ல, நம்ம பேசுறதுக்கு எதனா வேணும். ஏய் நான் தலை ரசிகர் அப்படின்னா அவன் தளபதி ரசிகர், சண்டை நடக்கும், ஜாலியாக இருக்கும். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு ஜனநாயகன் கிடையாதுங்க, தள்ளி போட்டோம், பொங்கல் தளபதி பொங்கல் இல்லைன்னு ஒரு வருத்தம் வந்துச்சு. ஒரு விஷயம் லேட் ஆகுது, லேட்டு தான் ஆகுது, வைப் கட் ஆகலை. என்னைக்கு ரிலீஸோ அன்றைக்கி தான் பொங்கல். நான் ஆக்சுவலி அட்வொகேட் ஆல்சோ. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு வந்து 12 மணிக்கு முடிஞ்சது எக்ஸாம். நான் அங்கேருந்து 2 ஹவர்ஸில் இங்கே செட்டுக்கு வரணும். அவள் தான் அர்ஜுன் அறிவியல் மோடில் போகிறோம் இப்போது சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்ட்டு சர்ன்னு பாட்டு வேறு 5 மடம் தக்கத்தி மெத்தா அந்த மாதிரி வைப்பில் வந்து அட்வொகேட் காஸ்ட்யூம்லேயே உட்காந்து டிஜே ப்ளே பண்ணி கொடுத்துட்டு போனேன். இந்த தளபதி திருவிழாலுமே கடைசியா ஒரு பாட்டை போட்டு எல்லாருமே சேர்ந்து 1,00,000 பேர் யாரோ யாரோ என் தலைவனுக்கு எதனா ஒரு கண்டிப்பாக ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களெல்லாம் டார்கெட் பண்ணுற மாதிரி அவர் ஒரு ஆன்சர் ஒன்று கொடுத்தாரு. நீங்கள் என்ன பண்ணாலும் நான் அழுவ மாட்டேன் அப்படின்னாரு. அதுதான் தளபதி. என் அம்மா, என் அப்பா, தாத்தா இவங்கெல்லாம் வந்து ஒரு ஜென்ரேஷனில் ஒரு தலைவனை ஒருத்தவங்கள உருவாக்கியிருப்பாங்க. நம்ம ஜென்ரேஷனில் ஃப்யூச்சரில் தளபதி தான் அப்படின்னு ஒன்று வரும்போது கண்டிப்பாக நம்மளும் ஒரு குவாலிட்டியான தலைவரை உருவாக்கி கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும். நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் மஞ்சுளா. இன்னைக்கு என் கூட வந்து பல கொண்டாட்ட மேடைகள், அதாவது கான்சர்ட், ஆடியோ லான்ச், இது எல்லாத்துலயுமே வந்து நம்மளை வைப் பண்ணக்கூடிய டிஜே ஷாதா நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேச போறோம். வாங்க. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா நாங்கெல்லாம் ஒரு மாதிரி உங்களை பார்த்து பொறாமையில இருக்கோம் தெரியுமா? மலேசியாவே வந்து ஒரு ஸ்தம்பித்த ஒரு தருணம். அங்க நீங்க ஒரு பாட்டா இருக்கீங்க, அதுவும் ஒரு 10 அடி தானே, அவ்வளவுதான், கொஞ்சம் தான். அப்படியே இங்க இருந்து பார்த்தா அப்படியே தளபதி தெரியாது. எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து மெயினா வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு. அது என்னோட சீனியர் கௌதம் அண்ணா, அனி ப்ரோவோட அஃபிஷியல் டிஜே அவர் தான். என்னோட சீனியர், என்னோட வெல்விஷர், என்னோட எல்லா ஷோஸ்க்குமே எனக்கு கூட சப்போர்ட் பண்றது. ஏய் நீ போடா அப்படின்னு ஒருத்தர் தட்டி கொடுப்பாங்களே, அது போடா அப்படி தட்டி கொடுக்குறவர் தான். ரூட்டும் கொடுக்குறவர் தான், இப்படி போ அப்படின்னு சொல்லி. இனி வரையும் நான் எல்லாமே, இன்னைக்கு கூட ஃபோன் பண்ணி கேட்டேன் அண்ணகிட்ட, இப்படி போனால் சூப்பராக பண்ணுறான் அந்த மாதிரி. என்னோட வெல்விஷர் அவர் தான் தேங்க்ஸ் சொன்னோம். அங்கே வந்து மக்கள் வந்து செம்ம, அதாவது தளபதி ஃபேன் சும்மா சாதாரணமாக சொல்ல முடியாது. நான் ஒரு தலை ஃபேன் நான். ஆமாம், நான் ஒரு பக்கா அஜித் ஃபேனு. ஆனால் எனக்கு தளபதி பிடிக்காதுன்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது. தலை ரசிகர்ஸுமே அது மாதிரி தான். பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டோம், பட் நம்மளுக்கு பிடிக்கும். இவரை தான் ரொம்ப பிடிக்கும். கம்பேர் பண்ணும்போது இவரை ரொம்ப பிடிக்கும். இவர் எனக்கு பிடிக்காதுன்னு கிடையாது. இவரை பிடிச்சிருக்கனால என்னால் ஒத்துக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி ஒத்துக்க முடியும்? ஃபைட் வேணும்ல, நம்ம பேசுறதுக்கு எதனா வேணும். ஏய் நான் தலை ரசிகர் அப்படின்னா அவன் தளபதி ரசிகர், சண்டை நடக்கும், ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி சீனரிஸ் தான். பட் நாங்கள் வந்து பார்த்தது டோட்டலாக வேறு. மலேசியாவில் பார்க்குற இவ்வளோ கூட்டம் தளபதி ஃபேன்ஸ். நான்லாம் ஒருத்தர் பார்க்குறேன், கையில் டேட்டோ குத்திருக்காரு அஜித் குமார்ன்ட்டு. அவர் வந்து விஐபி ரோவில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு, ரசிச்சுக்கிறார், விசில் அடிக்கிறார். இந்த மாதிரி ஒரு வேற லெவல் வைப், அந்த மக்கள் கொடுத்த வைப். அதனால நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஹாப்பியானாங்க. இன்னைக்கு வரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நைஸ். இப்போ எங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து எப்பன்ற மாதிரி இருந்துச்சு. ஆடியோ லான்ச் எல்லாம் வந்து சரி டிவியில் எப்போ போடுவாங்க, நேரில் தான் போய் பார்க்கணும், இதையாவது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு ஜனநாயகன் கிடையாதுங்க, தள்ளி போட்டோம், பொங்கல் தளபதி பொங்கல் இல்லைன்னு ஒரு வருத்தம் வந்துச்சு. அதில் ஒரு பாட்டாக இருந்திருக்கும்ன்றப்ப அந்த வருத்தம் இருந்துச்சு. இல்லை, எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா சொல்லமா தெரியல, நான் ரொம்ப முக்கியமான ஆள் ஒருத்தருக்கு மெசேஜ் போட்டேன். ஏன்னா டிக்கெட் எங்கேயுமே இல்லை, டிக்கெட்டே இல்லைன்ட்டாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கண்ட்ரீஸில் இருக்காங்க, நிறைய ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஆல் ஓவர் வேர்ல்டில் ஃபுல்லாக இருக்காங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி ரோகிணி தேட்டரில் டிக்கெட் வேணும். அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஸ்வீடன்லேருந்து ஃபோன் பண்ணி ரோகிணி தேட்டரில் டிக்கெட் வேணும், டிக்கெட்ஸ் புக் பண்ணணும். ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்க நிறையா பேர். அந்த படம் விஷயம் இந்த மாதிரி ஆன உடனே எல்லாம். ஆனால் ஒரு விஷயம் லேட்டு தான் ஆகுது, வைப் கட் ஆகலை. என்னைக்கு ரிலீஸோ அன்றைக்கி தான் பொங்கல், என்னைக்கு ரிலீஸோ அன்றைக்கி தான் தீபாவளி, என்னைக்கு ரிலீஸோ அன்றைக்கி தான் நம்ம ஜெயிக்கிறோம். இதுதான் நான் நினச்சிக்கிட்டேன். ஓகே. ஆனால் இதனாலேயே என்னவோ தெரியல, எனக்குள்ள ஒரு எனக்கா அது வந்து
இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், 12 இயர்ஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு செக்கச்சவனம் எஸ்டிஆர் சார் கூட தான் ஃபஸ்ட் இன்ட்ராக்ஷன் இருந்தது. நான் மீட் பண்ண ஃபஸ்ட்டு செலிப்ரிட்டி பேசினால அவர் தான், எஸ்டிஆர் சார் தான். அப்போது செக்கச்சவனம் சக்ஸஸ் பார்ட்டியில் மீட் பண்ணி பேசினோம். அதுக்கப்புறம் இங்கே தளபதி தான். ஓகே. ஸோ மீட் பண்ணி ஹாய் சொல்கிற அளவுக்கு கிடச்சிது. இப்போ பேசி ஃபோட்டோ அந்த மாதிரி ரொம்ப எடுக்க முடியல, ஏன்னா அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம இங்கே தான் இருக்கார் தளபதி, ஈஸியாக மீட் பண்ணிக்கலாம் சார். ஆக்சுவலா ஜெயிலர் நீங்க பண்ணிருக்கீங்க இல்லையா, தளபதி இதுமே லியோ பண்ணிருக்கீங்க சக்ஸஸ் இல்லையா? பார்ட்டி. ஓகே. இது எல்லாமே அனிருத் சார் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து ஆமாம். ஹனி ப்ரோ எல்லாமே உருவாகி, இது நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே இருக்க டிஜேஸ்லாம் யாரெல்லாம் இது பண்ணுவாங்க, ஸோ ஆடியோ லான்ச்சஸ் டோட்டலி வேறு ஜேர்னர். நம்ம டிஜேஸ் வந்து சில ஜேர்னர்ஸ்லாம் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து கிளப்பிங் பண்ணலாம், ஒரு என்டர்டெயின் பண்ணலாம், 1000 பேருக்கு க்ரௌட் என்டர்டெயின் பண்ணலாம், 2 லட்சம் பேருக்கு க்ரௌட் கூட என்டர்டெயின் பண்ணலாம். பட் இது வந்து டெலிவிஷன், உங்களுக்கு தெரியும். நம்ம நீங்கள் ஆங்கராக இருக்கும்போது அங்கே சில விஷயங்கள் இருக்கும், டைரக்டர் இருப்பாங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்கும். எதுவும் தேவையில்லாத இது போயிடக்கூடாது, எதுனா ஒரு சின்ன விஷயம் பண்ணாவது அது கான்ட்ரவர்சி ஆகிடும், அதெல்லாம் பார்த்து பண்ணோம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கனால என்ன வந்து இந்த மாதிரி ஷோஸ்லாம் அதிகமாக நம்மளை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அதெல்லாம் குவாலிஃபைடு, அதான் உண்மை. எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம். நான் விஜய் டிவியில் கலகு போது யார் ஷோலாம் நான் பண்ணது தான். விஜய் டிவியில் இருக்கும்போது கலகு போது யார் ஷோ பண்ணது நிறைய பண்ணியிருக்கோம். பட் சொல்ல முடியாது, அவ்வளோ ஷோ பண்ணியிருக்கோம். விஜய் டிவியில் மட்டும் நான் ஒரு 300 ஷோ பண்ணியிருப்பேன், 300 எபிசோடு ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பேன். RRR சக்ஸஸ் இது டீம் அவுட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ஒரு வாட்டிலாம் வந்து எனக்கு நான் ஆக்சுவலி அட்வொகேட் ஆல்சோ. அது எனக்கு தான் படிப்பு ப்ளஸ் ரெண்டுமே. ஸோ நான் வந்து எக்ஸாம் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட திருவள்ளூர் யூனிவர்சிட்டி இங்கே நம்ம ஊத்துக்கோட்டை கிட்ட போட்டிருந்தாங்க. நான் அங்கே இருக்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, RRR டீம் வந்துட்டாங்க, வந்த டிஜே வந்து சரியில்லை, எங்களை மாற்றணுன்றாங்க, நீங்கள் உடனே கிளம்பி வாங்கன்னு விஜய் டிவிலேருந்து ஃபோன் வருது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு வந்து 12 மணிக்கு முடிஞ்சது எக்ஸாம். நான் அங்கேருந்து 2 ஹவர்ஸில் இங்கே செட்டுக்கு வரணும், 2 மணிக்குள்ளே வரணும். ஏன்னா கெஸ்ட்டு ராஜமௌலி சார் வந்திருக்காங்க, எல்லோரும் வந்திருக்காங்க, மொத்தமாக இருக்காங்க, எல்லாருக்கும் பெரிய கேஸ்டிங், இந்தியாவே வெயிட் பண்ணுற படம். அங்கே போய் டிஜேக்கு வெயிட் பண்ணி தான் என்ன வருது. அப்புறம் நான் கார் எடுத்துகிட்டு என் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அர்ஜுனரி வில்லியமோடு தான் 5 வாட்டி கேட்டேன், அந்த பாட்டு போட்டேன். மச்சான் எல்லாம் சீட் பெல்ட் போட்டுங்க, அவள் தான் அர்ஜுனரி வில்லியமோடில் போகிறோம் இப்போ சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்ட்டு சர்ன்னு பாட்டு வேறு 5 மாடம் தக்க திம்பத்தா அந்த மாதிரி வைப்பில் வந்து அட்வொகேட் காஸ்ட்யூம்லேயே உட்காந்து டிஜே ப்ளே பண்ணி கொடுத்துட்டு போனேன். ஆமாம், என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா எக்ஸாமுக்கு போயிட்டு இருக்கும்போது என்னோடய யூனிஃபார்ம்லேயே வந்து நான் இப்போ இங்கே வரேன்னா, நான் எங்கே வெளியே போனாலுமே நான் காஸ்ட்யூம் டிஜே எப்படி இருப்பாங்களோ இவன் டிஜேடா அப்படின்னு தெரியுற மாதிரி தான் போட்டாகும். ஆனால் இங்கே அப்படியே டோட்டலி கட் பண்ணால் அட்வொகேட் மாதிரி உட்காந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ப்ரொடக்ஷன் டீ கொடுக்க வந்தவர் இப்படி பார்த்துட்டு, ப்ரோ என்ன ப்ரோ இது காஸ்ட்யூம் அப்படின்னா, நானே எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன்டா. ஆனா ஒரு மெமரிஸா இருக்குல்ல, இப்போ ஜாலியா இருக்கு. ஆமா, கூப்பிட்டு அப்போ டைரக்டர் பிரசன்னான்னு ஒருத்தர், அவர் தான் டைரக்ட் பண்ணார் ஷோ. அவர் வந்து இங்கே பாரு கூப்பிட்டுலாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் பசங்க எல்லாம். அது நல்ல மெமரிஸ், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஏன்னா நல்லா இருக்கு யோசிக்கும் போது. ஓகே. இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் டிஜே ப்ளே பண்றாங்க அப்படின்னா, டிஜேக்கு வந்து ஒரு பவர் இருக்கும், எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அவங்களால டக்குன்னு ஒரு பொண்ணு போதா பாட்டு போட்டு இம்ப்ரெஸ் பண்ண, இந்த மாதிரியான மூமெண்ட்லாம் இருக்கும்ல. ஹாரிஸ் சார் வந்து இதில் ரொம்ப, ஹாரிஸ் சார் நான் ரொம்ப 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 பிடிக்கும். மாம்ஸ் தான் அவரு. நான் மெசேஜ்லாம் சும்மா அவர் ஸ்டோரி, ஆமா அந்த மாதிரி நான் மெசேஜ்லாம் போடுவேன் அவரு சாருக்கு. சும்மா அனுப்புவாங்கல்ல, இன்னைக்கு நான் பார்த்தாருன்னா பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி அனுப்புறது தானே இன்ஸ்டாகிராமில். அதாவது சும்மா ஹாய் சார், ஹாய் ப்ரோ, மாம்ஸ் அப்படிலாம் அனுப்புகிற பையன் நான். இது நடந்தது, அதுதான். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு ஷோவில் இருக்கோம், சார் வராருன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா வரல, அவர் வந்து அமெரிக்கன் டைமில் வாழ்கிறாரு, அவர்லாம் பகலில் தூங்குவார், நைட்டில் வேலை செய்வார் அப்படின்ட்டாங்க. ஷோ பகலில், நான் ஹோப்பே போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா வந்துட்டார். எனக்கு செம்ம சர்ப்ரைஸ், சார் வந்துட்டார். மைக்கை எடுத்த உடனே ஸோ நம்மளுக்காக ஹாரி சார் வந்திருக்காரு, நெக்ஸ்ட் ½ அன் ஹவர் சாரோட சாங் மட்டும் தான் போட போகிறேன், எல்லாம் வைப் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, இது நீங்கள் சொன்னது வந்து எதனா பொண்ணுங்களுக்குலாம் போடுவீங்களா அப்படின்னு கேட்டீங்க. நான் பொண்ணுங்களுக்கு போடல, என் தலைவனுக்கு தான் போட்டேன். ஒரு ட்ராக்குமே ப்ளே பண்ணிட்டு நான் அப்படியே பார்ப்பேன். வடிவேல் பார்ப்பார்ல, அவர் ஜட்ஜை பார்ப்பார், வண்டு முருகன் சீன்ஸில் அப்படியே பார்ப்பாரு. முன்னோடனே அப்படின்னா பாருங்க, அந்த மாதிரி நான் அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு, அந்த நம்மளுக்கு தெரியும்ல இந்த மிக்ஸ் செம்மையா இருந்ததுடா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம என்ஜாய் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணி அப்படியே பார்ப்பேன். அந்த ஒரு ரியாக்ஷன், ஆஹா அப்படியே பறக்கிறேன், நான்லாம் பறக்கிறேன், அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த தளபதி திருவிழாலுமே கடைசியா ஒரு பாட்டை போட்டு
தளபதி அவ்வளவு கண்ட்ரோலா இருந்தாலும் அந்த மனுஷனே அழ வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மூமெண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணி விட்டீங்களே. ரொம்ப இது ஆக்சுவலி நைட்டு நாங்க பிளான் பண்ணோம். இது நைட்டே நாங்க பிளான் பண்ணது. இதெல்லாம் ஒரு ஷோ பண்ண போறோம்னா இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான்லாம் நைட்டு உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். எதனா ஒன்று ஒர்க் பண்ணாமல் எப்படி ஒரு எம்டியா எவ்வளோ பெரிய ஷோ, இதுக்காக எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது 80,000 பேர் 1,00,000 பேர் இருக்காங்க, ஒரு பெரிய இடம். அந்த மாதிரி இடத்துல ஏதோ ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணோம், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்போ நான் ஒரு ஐடியா வந்தது, சேர்ந்து ஒரு ட்ரிபியூட். எங்கள் பிளான் என்னென்னா சாருக்கு ஒரு சென்ட் ஆஃப். எல்லாருமே சேர்ந்து ஒரு 1,00,000 பேர் யாரோ யாரோ நீ யாரோ புள்ளறியுது என்ன சொல்லும் போது. அந்த விஷயம் நடக்கும் போது உண்மையாகவே ஒரு ஒரு சென்ட் ஆஃப்கான இதாக இருக்கும், ஒரு நல்லா இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் ரிட்டையர்ட் ஆகும் போதோ, இப்போ நான் ரீசெண்டாக ஜான்சினா ரிட்டையர் ஆனது பார்த்தேன். என்னை தாண்டி எனக்குள்ளே கண்ணில் தண்ணி வந்தது. ஏன்னா சின்ன வயசில் நம்ம அவ்வளோ ரசித்த மனிதன் அவர். நான்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு பேக்கை தூக்கி போட்டு போய் இப்படி உட்காந்துருவோம். என் வீட்டில் டிவி இல்லாத டைம், அப்போது என் வீட்டில் டிவி இல்லாத டைம் என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் உட்காருவேன். இதுக்காக அங்கேருந்து அங்கே ஓடணும், ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்கு ஓடணும். அந்த ட்ராவலிங்கில் எதுக்காகனா ஜான்சினா ஒரு மனுஷன், ராண்டி ஆர்டன், இந்த மாதிரி ஆட்கள். ஏன்னா சின்ன வயசில் நம்மளை அவ்வளோ என்டர்டைன் பண்ண, இவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவங்கள விட பயங்கரமாக என்டர்டெயின் பண்ண தளபதி தான். எவ்வளோ படம் கேடிவிலலாம் உட்காந்து பார்த்துனே இருப்போம். பட் அந்த மாதிரி ஒரு கிளிப்பிங்ஸே அங்கே போட்டோம், ஒரு கிளிப்பிங்ஸ். அதாவது சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அவரோட சீக்வன்ஸ்லாம் வந்து கடைசியாக அங்கே நிற்கிற மாதிரி. அப்போது அது அப்படியே பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வருது. உண்மையை சொன்னால் என் டேரக்டர் அழுதுட்டாருங்க, என் பக்கத்தில் அவர் அழுகுறாரு. இந்த பிளான் பண்ணி வச்சுருந்தேன், எனக்கு அது தோணிச்சு. ஸோ என் தலைவனுக்கு எதனா ஒரு கண்டிப்பாக ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டைரக்டர்கிட்ட பேசி, டைரக்டர் அவருக்கு ரொம்ப பிடிச்சி கன்ஃபார்ம் பண்ணலான்னு பிளான் பண்ணி பண்ணோம். ஆனால் எங்களெல்லாம் டார்கெட் பண்ணுற மாதிரி அவர் ஒரு ஆன்சர் ஒன்று கொடுத்தாரு, நீங்கள் என்ன பண்ணாலும் நான் அழுவ மாட்டேன் அப்படின்னாரு. அதுதான் தளபதி. நான் பண்ண பெரிய ஷோ மலேசியாவில் அதுதான், அந்த ஷோ தான் நான் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நிறையா பண்ணோம், கூலி பண்ணோம், இந்தியாவில் நிறையா ஷோ பண்ணோம், நிறையா பண்ணிட்டோம். ஆனால் அந்த வருஷத்தோட கடைசி ஷோ அது என் லைஃப்பில் இந்த வருஷம் வேற மாதிரி இருக்கும்ன்றது எனக்கு நம்பிக்கை. ஓகே, இப்போது நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லாரோட சைல்ட்ஹுட்லேயுமே வந்து தளபதியை வச்சு கொண்டாடாத படமே கிடையாது. விண்டேஜ் விஜயெல்லாம் நினச்சா இப்போல்லாம் ஐயோ எப்படி இருக்குது தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எல்லாரையோடைய இளமை பருவத்தையும் வந்து அப்படியே வா அப்படின்ற மாதிரி பிடிச்சி வச்சிருக்க ஒரு மனுஷன் இதுக்கப்புறம் 69க்கு அப்புறம் படமே கிடையாதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி டிசப்பாயின்மெண்ட் வருது. இதெல்லாம் உங்களுக்கு கேட்டப்போ எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் வந்து அவர் கூட அடுத்தடுத்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவருடைய ஆடியோ லான்ஸில் ஒர்க் பண்ணி, இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண முடியாதாங்கிற ஒரு ஏமாற்றம் இருக்கும்ல. ஐயோ, எனக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா, சார் வந்து என்னென்னவோ அவர் எடுத்திருக்க விஷயம் ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். யங்ஸ்டர்ஸாக நம்மலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு காட் கிஃப்ட்டுன்னு சில விஷயங்கள் சொல்லலாம். இந்த மாதிரியோட நெக்ஸ்ட் லெவல் நம்மளுக்கு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா, என் அம்மா, என் அப்பா, தாத்தா இவங்கெல்லாம் வந்து ஒரு ஜென்ரேஷனில் ஒரு தலைவனை ஒருத்தவங்கள உருவாக்கியிருப்பாங்க. இப்போ நம்மலாம் சேர்ந்து ஒரு தலைவனை உருவாக்க போகிறோம். அதான் உண்மை. அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கோம். ஏன்னா என் தாத்தாலாம் உருவாக்குனவங்க கலைஞர், என் அப்பாலாம் உருவாக்குனவங்க இப்போ இருக்க ஸ்டாலின் சார், அப்புறமேட்டு அம்மா, இவங்கெல்லாம். நம்ம ஜென்ரேஷனில் மேபி ஃப்யூச்சரில் தளபதி தான் அப்படின்னு ஒன்று வரும்போது கண்டிப்பாக நம்மளும் ஒரு குவாலிட்டியான தலைவரை உருவாக்கி கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும். அந்த ஒரு சந்தோஷம் இருந்தாலும் என் தலையோட திரும்பி பார்க்க முடியாது, இந்த சைடு கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், தளபதி வந்து எடுத்துக்க இது விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். பட் நம்மளுக்காக அடிக்கடி படம் பண்ணால் நல்லாயிருக்கும். டிஜேஸோட வேண்டுகோள். ஓகே, இப்போது பெரும்பாலும் வந்து டிஜே அப்படின்னா வந்து என்டர்டெயின் பண்ணுறவங்க, ஜாலி பண்ணுவாங்க, நல்லா ஒரு வைபாக இருக்கும்னு. ஆனால் அந்த சிஸ்டம் பக்கத்தில் நின்று ஒர்க் பண்ணும்போது ஒரு கடுப்பு இருக்கும்ல, ஏதாவது ஒன்று போச்சு ஐயோன்ற மாதிரி அந்த மாதிரி சொதப்பின மூமெண்ட் இருக்கா ஆரம்பத்தில்? இப்போ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கையாச்சுங்க, யாருக்கு டிஜே ஷாதாங்கிறாங்க. இல்லை ஆக்சுவலி என்னென்னா, ஆனால் செம்ம கொஸ்டின் இது வரையும் என்கிட்ட கேட்டதே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டது கிடையாது என்கிட்ட. ஆமாம், கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஏன்னா யோசிக்கிறோம்ல, இந்த செம்ம கொஸ்டின் ஆச்சுட்டு. நிறைய சொதப்பல்ஸ்லாம் நடக்காமலாம் டிஜேஸ்லாம் இருக்க முடியாது. என்னன்னா நம்ம போய் ஈவெண்ட்டில் ப்ளே பண்ணும்போது கட் ஆகிறது வேறு, அது வேறு ஜேர்னர். பட் இது வந்து ஈவெண்ட்டை தாண்டி இது ஆன் ஸ்க்ரீனில் நடக்க போகிற விஷயம். இங்கே நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு இங்கே தோணணும். என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, அடுத்த கொஸ்டின் என்னடா யோசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இல்லை அதான் இந்த மாதிரி தான் இருக்கும். என்னன்னா நான் அதை யோசிக்கணும், அப்போ தான் நான் கவுண்டர்ஸ் எடுத்துக்க முடியும், அவங்க டைலாக்ஸ் எடுத்துக்க முடியும். ஆமாம், அங்கே நடக்கிறதுல நான் லைவ்ல இருக்கணும், உங்க கூடயே சுற்றிட்டு இருக்கணும், நான் என்ன பண்ணுறான்னு யோசிச்சுட்டே இருக்கணும்.
நாங்களாம் ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரிங்க. ஆன் தி ஸ்பாட்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா அங்க? நிறைய பண்ணியிருக்கோம். மதுரை வீரன் தானே, அதெல்லாம் நம்ம பண்ணதுதான். ஓகே. இதெல்லாம் இருந்தாலுமே இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா நமக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது. அங்கதான் ஓகே நம்ம ஜெயிச்சிட்டோம், கரெக்டான பாத்துல தான் போயிட்டு இருக்கோன்றது தோணும். டிஜேவா நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு இந்த ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே ஐ அம் ஃபினிஷ்ட் அப்படின்ற இருந்த மூமெண்ட் என்ன? எனக்கு நான் அதான் சொல்றேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. ஏன்னா நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. அப்படி நான் தாட் ப்ராசஸ். நான் எப்போவுமே ஒரு விஷயம், நான் ரீசெண்டாக ஒரு ஷூட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னோட சீனியர் டைரக்டர் அவர் வந்து, நீ வந்து ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூடா அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு வார்த்தை. அப்போ நான் ரிட்டன் யாராக இருந்தாலுமே என்ன சொல்லுவாங்க, தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டு லைட்டாக நான் சொன்னேன். ஆனால் எப்போயுமே இந்த மாதிரி வார்த்தை சொல்லி என்னை மேலே பண்ணாதீங்க, அது எனக்கு வேணாம். நீங்கள் எப்பயும் போல் என் தம்பி டே ஓகேடா அப்படின்ட்டு போங்க, அடுத்த வாட்டி நான் இன்னும் வேலை செய்யணும். நீங்கள் சொன்னனால என்னமோ என் மனசில் ஓடும், நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு வரவே கூடாதுண்ணா. இருக்குது இன்னும் எவ்வளோ பார்க்குறோம், ஜஸ்ட் 29 அது இருக்குது, இன்னும் பார்க்கணும், இன்னும் பண்ணணும். அதுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் வேணும், அதுக்குன்னு ரொம்ப வேண்டாம். அந்த மாதிரியான ஆள் நான். நிஜமாவே ஒரு மாதிரி உண்மையாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, உண்மையான ஒரு சந்தோஷம் இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அம்ஜிக்கரையில் வளர்ந்த பையன் துபாய் போகிறான், மியான்மர் போகிறான், அவனை அங்கே கொண்டாடுறாங்க, எல்லா இடத்துலையுமே இருக்காங்க அப்படிங்கிறது வெறும் அது வந்து ஷாக்கு மட்டும் இல்லாமல் அவன் வளர்ந்த ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கான ஒரு வெற்றி தான். இது எல்லாருக்கும் அமையாது. ஒரு சிலர் வந்து பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். அந்த கட்டாயத்தை தான் வந்து ஷா ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. நீங்க வந்து நான் உங்களுடைய ப்ரொஃபைல் செக் பண்ணும்போது என்ன கேட்குறேன், என்னடா டிஜே நீங்க ஏதோ லாயர் நம்ம போட்டிருக்காரு, சும்மா போட்டிருக்காரான்ற நான் கேட்டுருன்னு நினைச்சேன். நீங்களும் பேசும்போது லாயர்ன்ட்டீங்க. லைக் எது பிடிச்சிருந்தாலும் இதுவும் வேணுன்ற ஒரு பாதை இருக்குல்ல, அந்த லாயருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல, அது உங்களுக்காக அழகா உருவாக்கி இருக்கீங்க. ஷாக்கு மட்டும் ஒரு அடையாளம் இல்லாம அந்த அம்ஜிக்கரைக்கே ஒரு அடையாளத்தை ரொம்ப அதான் உண்மை. இதை நினைக்கும் பொழுதுதான் ஆரம்பத்துல சொன்ன பொறாமலாம் இல்லை, இப்ப மனசார ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நிஜமாவே ஒரு மனசார ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அம்ஜிக்கரை பையன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான்னு இன்னும் வளரணும். இது இந்தியோட நிக்காம இன்னும் வளரணும். அப்படி ஒரு பெரிய இடத்துல வந்து ஒரு பெரிய இடத்துல ஷா இருக்காருன்னும் பொழுது ஓகே நான் ஒரு அன்னைக்கு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருக்கும். வாய்ப்பு இருந்தா மீண்டும் ஒரு மிகப்பெரிய இடத்துல மீண்டும் ஒரு சந்திப்பு நமக்குள்ள நிகழும். கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க கேட்ட கொஸ்டின்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நம்ம நிறைய பேரை மீட் பண்றோம். மஞ்சு நான் சொல்றேன், கண்டிப்பா நீங்க பெரிய ஆளா வருவீங்க. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம மீட் பண்ணுவோம்.